காவேரியில் அங்கே சிவகுமார் துணை முதலமைச்சர் தொடர்ந்து சொல்கிறார், இந்த மாதிரி காவேரியில் நான் வந்து மேகதாதானை கட்டியே தீர்வோம். நிதிநிலை அறிக்கையில் 1000 கோடி ஒதுக்கிட்டாங்க. இவர் போய் பிரச்சாரத்துக்கு போனார்ல முத்துவேல் கருணாநிதி, அப்பயே அவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க மேகதாதானே. அதை பற்றி இவர் எந்த இதுவும் கண்டிக்கவும் இல்லை. வேற ஒன்றும் குற்றச்சாட்டை சொல்லலை. ஒரு அந்த மாநில மக்களுக்காக அந்த முதலமைச்சர் வாக்குகள் பெற்ற அந்த மக்கள் உரிமை காக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறாரு. அது அவருடைய மக்களுக்காக சொல்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கே அங்கே மேகதாதானை கட்டினா அது என்ன ஆகுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அணையினுடைய அந்த டிஎம்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட 67 டிஎம்சிக்கு மேலே இதை கட்ட போகிறாங்க. அப்படி கட்டிட்டா நம்ம தமிழ்நாடு பாலைவனம் ஆகும், டெல்டா வந்து நெற்களஞ்சியம். அப்போ அது குறித்து நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லணும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் வந்து எதில் கவனமாக இருக்காருன்னா, எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை வந்து உரிய இடத்துல உட்கார வைக்கணும். ஏன்னா இப்போயே அறிவிக்கப்படாத முதலமைச்சராக தான் அவர் செயல்படுறார். ஆய்வு கூட்டங்கள் நடத்துறது, பார்வையிடுறது எல்லாமே முக்கியத்துவம்லாம் அவருக்கு தான் தர்றாங்க. பத்திரிக்கை ஊடக நண்பர் கூட நீங்கள் அவருக்கு தான் தர்றீங்க, முக்கியத்துவம் தர்றீங்க. எங்கள் எடப்பாடியார் வந்து உண்மையை சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு, நியாயத்தை சொல்கிறாரு. நீங்கள் அவரை வந்து சொல்கிறத நீங்கள் வந்து ஊடகத்தில் ஒளிபரப்ப மாட்டுறீங்க. சட்டசபையில் போனால் அங்கே சபாநாயகரும் ஒளிபரப்ப மாட்டுறாரு, கட் பண்ணிடுறாரு. சரி, மக்கள் மன்றத்தில் நீங்களாவது ஒளிபரப்புனா மக்களுக்கு நியாயம் தெரியும், உண்மை தெரியும், சத்தியம் தெரியும். நான் கேட்குறேன், இந்த தங்கத்தரசு அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சர் மின்சாரத்தை வந்து இது வரைக்கும் புயலில் நான் 7 வருஷம் அமைச்சராக இருந்தனால சொல்கிறேன், கட்டுப்பாடு இது மாதிரி நாங்கள் வல்னரபிள் லொக்கேஷனில் மட்டும்தான் மின்சாரத்தை தடை செய்வோம். இப்போ ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பண்ணால் உங்களுக்கு என்ன தகவல் தெரியும், அதிகாரிகளுக்கு எப்படி கன்வே பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் ஸ்டாலின் ரூமில் உட்காந்துக்கிட்டு அங்கே தண்ணி வந்துச்சா வரலையான்னு கேட்டுட்டு இருக்காரு. யாருக்குமே சார்ஜ் இல்லையா? நான் சென்னையில் இருந்தேன், பொதுச்செயலாளர் சென்னையில் தான் இருந்தாங்க, சார்ஜே இல்லை. எப்படி யார்கிட்ட நீங்கள் பேசுகிறது? ஏமாது வாக்கி டாக்கி கொடுக்கல. அந்த நிவாரண பணிகள் நாங்களாம் வாக்கி டாக்கி கொடுப்போம், அவங்க போய் அதில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அது கொடுக்கவே இல்லை. நிவாரண முகாம் ரெடியாக இருக்குன்னு வருவாய்த்துறை அமைச்சர் சொல்கிறாரு. எந்த முகாமில் எங்கே தங்க வச்சாங்க? ஏதாவது ஒரு ஊடகத்தில் கொடுக்க முடிஞ்சா பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ செல்ஃபி எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு செல்ஃபி எடுத்துனா அந்த மாடர்ன் தியேட்டருன்றது அது ஒரு பாரம்பரியமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது, அங்கே பல தலைவர்கள் உருவான இடம். அதில் போய் ஒரு செல்ஃபி எடுக்கும் போது அவங்க எல்லோரும் டவுட் போட்டுருக்குறாங்க, கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. கேட்குறது நியாயம்ன்றதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. இப்படி அபகரித்தா இப்போ தமிழ்நாடு அவங்க அப்பா சிலையை வைக்கிறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. அதில் ஒன்றும் இப்போ அவங்க அப்பா சிலையை அங்கே தான் வைக்கணுன்றது ஏதாவது சட்டமாக என்ன? அப்படிலாம் இல்லை. கருணாநிதி சிலையை வைக்கிறதுலாம் யாருக்கும் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இந்த நில அபகரிப்பு என்பது திமுகவுடைய பிறவிக்கோணம். அது இப்போ வெளிப்பட்டுருக்குது. ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தொண்டர்களும் அந்த பாதையில், தலைவர் எவ்வளியோ அவ்வளியில் தொண்டர்கள். ஆகவே இன்றைக்கு அதுதான் அந்த நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க.